guys, welcome back to our YouTube channel. So last video நான் என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஹாஸ்டல்ல இருக்கிறதால என்னெல்லாம் அட்வான்டேஜ், எப்படிலாம் நீங்க வந்து வளரலாம் அப்படின்ற பத்திலாம் அவங்க சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து உங்களை ரொம்பவே பாதிக்கும். ஸோ அதனால தான் இதை நான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஹாஸ்டலில், நம்ம இவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லை. பட் நான் வந்து பட்டு திருந்தி அதுக்கப்புறமா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் இப்போ ஹாஸ்டல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஹாஸ்டலில் நம்ம காமனாக இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ், காமன் பாத்ரூம்ஸ் இதெல்லாமே காமனாக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளுக்கு எல்லாமே மேக்ஸிமம் காமன் திங்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. என்னதான் நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் ஒருத்தர்கிட்ட யாராச்சும் ஒருத்தருக்கு மேபி ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு லைக் ஆல்ரெடி ஹாஸ்டலில் முடிச்சுட்டு வந்திருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு இன்னும் சரியாகலை. அண்ட் நீங்களும் அதே இடத்துல ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கிளாத்ஸ்லேருந்து எப்படியாச்சும் உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு வஸ்ட்டுன்னு சொல்லணும். ஹாஸ்டலில் எனக்கும் வந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தா எனக்கு மட்டும் இல்லை, ஹாஸ்டலில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அண்ட் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக அது க்யூர் ஆகிடும். அண்ட் ஒரு சில பேருக்கு அது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு இயர்லாம் கூட ஆச்சு ஒரு சில பேர் க்யூர் ஆகிறதுக்கே. பிகாஸ் அது க்யூர் ஆகும் மறுபடியும் வரும், க்யூர் ஆகும் மறுபடியும் வரும். ஸோ மறுபடியும் டாக்டர்கிட்ட போகணும், மறுபடியும் ரிட்டர்ன் வரும், மறுபடியும் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும் 2 இயர்ஸ்க்கு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்பெஷலி உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பிகாஸ் நான் ஹாஸ்டலில் இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கெல்லாம் கிடையாது, ஒரு சில பேருக்கு தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ யாருக்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும், பட் எனக்குலாம் ரொம்ப இம்யூன் சிஸ்டம் கம்மி அப்படின்றதால அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தப்பிக்கலாம், அண்ட் முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி வராது. அண்ட் அதுதான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நான் பட்டு திருந்தி இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் திங்ஸை முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ நம்ம எல்லா திங்ஸும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதுவும் நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தயவுசெய்து ஷேரிங்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது யார்கிட்டேருந்து எப்போ இன்ஃபெக்ஷன் எப்படி பரவும் அப்படின்னு கூட. அண்டு கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது பெட்டர். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, நான்லாம் வந்து டக்குன்னு எனக்கு அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் திங்ஸ் எல்லாம் நீங்களே யூஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க திங்ஸை நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட திங்ஸையும் மற்றவங்களுக்கு கொடுக்காம வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இதெல்லாம் ட்ரெஸ்ஸு தான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுற மாதிரி, ட்ரெஸ்ஸில் ஷேர் பண்ணுறது ஆகும். அண்ட் அதோட வந்து இப்போ நீங்கள் துணி பக்கெட்லாம் லைக் பக்கெட்டில் துவைக்கிறீங்க, பக்கெட் தனியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லைக் இந்த மாதிரி காமன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்களே உங்களுக்குன்னு தனியாக வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டர், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராது. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஹாஸ்டலில் வந்து ஸ்லிப்பர்ஸ், ஹாஸ்டலுக்குன்னு தனியாக ஒரு ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி யூஸ் ஸ்லிப்பர் மாதிரி சிம்பிளாக ஒரு 100 rupeesல 150 லைக் அந்த மாதிரி ரேஞ்சில் 100 rupeesலேயே ஸ்லிப்பர்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறப்பனா லைக் நீங்கள் ரூம்குள்ளே வரும்போது மட்டும் தான் ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் காரிடாரில் சுற்றுறீங்க இல்லை மெஸ்ஸுக்கு போகிறீங்க, மெஸ்ஸு உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது. மேக்ஸிமம் மெஸ்ஸு வெளியில் ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரூம்குள்ளே மட்டும் தான் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதர்வைஸ் நீங்கள் எங்கே போனாலும் ஸ்லிப்பர்ஸ் உங்கள் கால்லேயே இருக்கணும். ஸோ ஒரு சில பேர்லாம் காரிடார்லேயே வந்து ஸ்லிப்பரே இல்லாமல் நடந்து போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பிகாஸ் எப்படி நீங்கள் ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்துட்டு இருக்கீங்க? பிகாஸ் நம்ம கால் மூலயமா நிறைய ஜெர்ம்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் நீங்கள் வந்து ஸ்லிப்பர்லாம் இல்லாமல் தயவுசெய்து சுற்றாதீங்க. ஸோ ஸ்லிப்பர் எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு ஸ்லிப்பர் போட்டுருங்க. அது வந்து நீங்கள் கிளாஸுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்லி அதை ஹாஸ்டலுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்லிப்பர் இல்லாமல் எங்கேயுமே போகாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஹாஸ்டலில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஸ்டார்டிங்கில் அது வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் மருந்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அந்த மாத்திரைங்களாலே நிறைய எனக்கு வந்து
சைட் எஃபெக்ட்லாம் வந்துச்சு. என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பயங்கரமாக லைக் ரொம்ப ஊதி போன மாதிரி அப்படிலாம் ஆயிடுச்சு. எனக்கே நான் ரெகக்னைஸ் பண்ண முடியல. கண்ணெல்லாம் வீங்கி இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன் நான் அந்த டேப்லெட் எடுத்த டைம். பிகாஸ் டேப்லெட் எடுக்கலனா எனக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகும், டேப்லெட் எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பட் அதுக்காக நம்ம டேப்லெட்டையும் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் குளிக்கிறது. ஸோ ஹாட் வாட்டரில் வந்து டெய்லி ஹாட் வாட்டரில் குளிக்கிறது. ஹாட் வாட்டரில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் துவைக்கிறப்ப நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணாலுமே துவைச்சதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அதை காய போடுங்க. இப்போ நீங்கள் உங்களோட கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி அந்த துணி காய வைக்கிற கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோப் கூட செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காய வைக்கிற ரோப்பில் வந்து இன்னொருத்தவங்களை அலோவ் பண்ணாதீங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் இது கூட ஹாஸ்டல் நடக்கும். இப்போ உங்கள் ரோப் வந்து காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து துணி துவைப்பாங்க ஒரு ஏரியா, ஒரு 1 வீக் ட்ரெஸ் எல்லாம். அப்போ உங்களுக்கு இடம் பத்தாது, அப்போ வந்து உங்கள் ரோப்பு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரோப்பு கூட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹாஸ்டல் நம்ம அவ்வளோ இது பண்ண முடியாது. ஏன்னா கேட்குறப்ப நம்ம பரவாயில்ல காய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அண்ட் மற்றவங்களுக்கும் உங்களால் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றப்போ கொஞ்சம் இப்படிலாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஹாஸ்டலில். அண்ட் அதுக்கப்புறம் 2 தடவை குளிக்கிறது. ஸோ அதுவும் ஹாட் வாட்டரில் தான் குளிக்கணும். ஸோ 2 தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் மார்னிங் மார்னிங் குளிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங்கும் வந்து நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் குளிச்சுட்டு பட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா டர்மரிக் யூஸ் பண்ணேன். ஸோ டர்மரிக் கூட வந்து ரொம்ப எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் டெட்டால் இல்லாமல் தயவுசெய்து ஹாஸ்டலுக்குள்ளேயே போகாதீங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கூட நீங்கள் டெட்டாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகாது, வரவும் வராது. அண்ட் இது இன்ஃபெக்ஷன் முன்னாடி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, ஒரு சில பேருக்கு ரொம்ப சிவியராக கூட போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் ஹாஸ்டல்லாம் போகிறீங்க, எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வரும், எல்லா ஹாஸ்டல்லையுமே வரும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்குது அப்படின்றப்போ இன்னொருத்தவங்க கிட்ட இன்னும் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். பாய்.